சோ கூடுதல் பத்தி ஃபர்ஸ்ட் எனக்கு எதுவும் தெரியாது. யூடியூப்ல சில வீடியோஸ் ஸ்க்ரால் பண்ணி பாக்குறப்போ டக்குன்னு இந்த கூடுதல் வந்துச்சு. அப்போ அதுல சிட்டுக்குருவிங்க பார்க்கறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு, புதுசா பண்றாங்க என்ன அப்படின்ட்டு பாக்குறப்போ ஒரு தடவை பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு நியூஸ் வந்துச்சு, இந்த மாதிரி கூடுதல் வந்து மோடிகிட்ட அவார்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க கேட்டோன்னே. அந்த அப்ரிசியேஷன் முன்னாடியே நீங்க கூடுதலை பத்தி தேடி இருக்கீங்க. ஆமா, கூடுதல் தேடினீங்க. அந்த ஸ்பேரோ நெஸ்ட்டுக்காக நான் தேடி இருக்கேன். அந்த ஸ்பேரோ சாதனான்னு ஒருத்தவங்க அவங்களும் அடிச்சு விட ட்ரை பண்ணேன். அவங்களும் ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்ல. ஓகே, சோ அப்போ இது சரி இவங்களும் அந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஃபோன் லெட்டர் பண்ணீங்க, அப்புறம் இமெயில் மூலமா இமெயில் பண்ணீங்க, இமெயில் கான்வர்சேஷன் போச்சு. அப்போதான் வந்து சரி ஓகே நம்ம கண்டிப்பா நம்ம வந்து இது நல்லா பண்ணிடலாம். நான் இப்போ அசோசியேஷன் இருந்த சமயத்துல நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம தெரு மன வரைக்கும் வருது, செக்யூரிட்டி ஆபீஸ் வரைக்கும் வருது, ஆனா எல்லா கம்யூனிட்டிக்குள்ள வர மாட்டேங்குது. ஏன் அது வர மாட்டேங்குது அப்படின்னு எனக்கு தெரியல. நானும் என் வீட்டுல நெஸ்ட் வச்சு பார்த்தேன், தினமும் தண்ணி வச்சு பார்த்தேன், தினை வச்சு பார்த்தேன், அது வரவே இல்லை. ஏன் வரல அப்படிங்கிறப்போ திருப்பி யோசிக்கிறப்போ சரி நம்ம இவங்க சொல்யூஷன் தருவாங்க, நம்ம கூப்பிடலாம், நம்ம வீட்டை ஒரு முதல்ல பாக்கட்டும். வீட்டுல 8 நெஸ்ட் வச்சிருக்கோம், ஒண்ணு கூட சிட்டுக்குருவி வரல, தண்ணி வச்சிருக்கோம், சாப்பாடு வச்சிருக்கோம், ஏன் சிட்டுக்குருவி வரல, மாடியில சாப்பாடு வைக்கிறேன் சிட்டுக்குருவி வரல, இப்படி எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருந்ததுனால சரி நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைச்சோம். சோ அதான் நாங்க வந்து இன்வைட் பண்ணோம். இன்வைட் பண்ணது ஜஸ்ட் எனக்கு மட்டும் தான் இன்வைட் பண்ணேன். ஆனா நீங்க அந்த கான்வர்சேஷன் பண்ண ஆரம்பிக்கிற சமயத்துல இது வந்து கமிட்டிக்கே பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க சொன்ன உடனே அப்படிதான் நான் வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் போட்டேன். அதுல வந்து திவாகர் ஃப்ரெண்ட் நெய்பர் வந்து அவர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாரு. சோ அவரும் நானும் சேர்ந்து இத ஆரம்பிச்சோம், இந்த ஈவென்ட் ஆரம்பிச்சோம். இந்த ஏரியால ஆல்ரெடி நாங்க பண்ணிருக்கோம், வேலைச்சேரி எல்லாம் பண்ணிருக்கோம். சரி, அதுக்காக இங்க 1-2 இருக்கு சான்ஸ் இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. சோ நம்ம பரவாயில்ல கொஞ்சம் நெஸ்ட் வச்சோம் அப்படின்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஆனா ஏரியா அட்மாஸ்பியர் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒன்ஸ் ஒரு வீட்ல வந்து நெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சா அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிரும் ஈஸியா. அதனால ஈஸியா ஒரு சான்சஸ் இருக்கு. ஒரு சாங்சுரி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். நாங்க இது ஸ்கூல்ல பண்ணிருக்கோம். ஒரே இடத்துல ஒரு 100 பாக்ஸ் வச்சு ஒரு ஸ்பேரோ சாங்சுரி மாதிரி நாங்க கிரியேட் பண்ணிருக்கோம். சோ அந்த மைண்ட் செட்ல தான் நான் இங்க வந்து ஆக்சுவலா நீங்க வந்தேன். ஏன்னா நீங்க கேட்டட் கம்யூனிட்டி இந்த வில்லாஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னீங்களா? சோ அதனால எப்படி இண்டிவிஜுவல் ஹவுஸா தான் இருக்கும், கண்டிப்பா ஸ்பேஸ் இருக்கும். சோ எல்லா வீட்லயுமே வைக்கலாம். சோ அதனால தான் சரி ஒரு 15 நெஸ்ட் அப்படி நீங்க பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நாங்க எடுத்து வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு வந்து எங்க இருக்கோம்னா பெரும்பாக்கம்ல வந்திருக்கோம். ஆக்சுவலா இவரு வந்து மிஸ்டர் சூர்யா ரொம்ப நாள் கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நானும் பெருசா ரெஸ்பாண்ட் பண்ணல. ஆக்சுவலா மெயில்ல தான் ஒரு கான்வர்சேஷன் தான் போயிட்டு இருந்தது அவர் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் ஃபைனலா அவர்கிட்ட பேசி ஃபைனலா எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். பாப்போம் 1 or 2 months இல்லைன்னா ஒரு 3 monthsல வந்து நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேரோல வந்து ஒரு நெஸ்ட் பாக்ஸ்ல வந்து ஸ்பேரோ அடாப்ட் ஆகி நெஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம இங்க வந்து ஒரு பெரிய அளவுல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ அனதர் ஸ்பேரோ சாங்சுரி கிரியேட்டட் பை கூடுகள் அப்படின்ற ஒரு தாட் வந்து எல்லாருக்குமே வரும். ஸோ டெஃபினட்டா சென்னை ஃபுல்லா அதை கொண்டு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணி இதை சப்போர்ட் பண்ணா டெஃபினட்டா அதை கொண்டு போகலாம். ஸோ அதான் எல்லாரோட வில்லிங்னஸ். ஸோ காமனா எல்லாரும் பாக்குற மாதிரி கொண்டு வரணுன்றதான் எல்லாரோட தாட்டுமே இருக்கு. ஸோ பாப்போம் எப்படி ஃபியூச்சர். நாங்க முதல்ல மேலாவூர்ல இருந்தோம், அங்க சிட்டுக்குருவி பார்க்க முடியல. இப்போ இங்க பெரும்பக்கத்துக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு. சோ வந்த புதுசுல இங்க வீட்டு ஸ்ட்ரீட் கார்னர்ல வந்து எக்கச்சக்க சிட்டுக்குருவி இருந்துச்சு இந்த ஏரியாலயே. ஆமா, அந்த கார்னர்ல எக்கச்சக்கமா இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. ஆக்சுவலா இங்க லேக் இருக்குல்ல பக்கத்துல. ஆமா தெரியும். ஆக்சுவலா அது பின்னாடி தான் இருந்தோம். நாங்க 10 வருஷம் முன்னாடி இங்க தான் இருந்தேன் நானு. அப்படியே குளோபல் ஹாஸ்பிடல் பக்கத்துல தான் இருந்தேன். சரி சரி. அப்புறம் தான் இங்க இருந்து நாங்க ஷிஃப்ட் ஆனோம். ஓகே, அதனால இந்த ஏரியா கொஞ்சம் ஆல்ரெடி இருக்கும் பேர்ட்ஸ். ஆனா இயர் பை இயர் பாத்தீங்கன்னா அந்த சிட்டுக்குருவியோட கவுண்ட் கம்மியா இருந்துச்சு. இப்போ நான் 2 மாசம் முன்னாடி கேட்டேன், எனக்கு சிட்டுக்குருவி எப்படிங்க இருக்கு உங்களை அப்ரோச் பண்றப்ப நான் கேட்டேன் அவங்ககிட்ட. இந்த மாதிரி அவங்க வராங்க, அவங்க சிட்டுக்குருவி எத்தனை இருக்கு, இல்லங்க இப்போ 2-3 தாங்க வருது, நாங்க திரை வைக்கிறோம் செய்யறோம் கொள்றோம், ஆனா வந்து எங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கு மட்டும் 2-3 தான் வருது, அதிகமா பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து நான் சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிட்டேன். இது டக்குனு நம்ம வந்து உள்ள வரணும், அங்க ஸ்ட்ரீட்லயும் மறுபடியும் கொண்டு வரணும், பிளஸ் நம்ம உள்ள கம்யூனிட்டிலயும் கொண்டு வரணும்னு நான் ரொம்ப நான் இது பண்ணேன். கண்டிப்பா வந்தேன். அப்ப அதை வச்சு நம்ம பண்றோம். அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்க கேட்டு சில பேர் பேசியிருக்கேன், அவங்களும் நெக்ஸ்ட் கேட்டிருக்காங்க. ஓகே ஃபைன். சோ அவங்களும் வச்சிட்டாங்கன்னா அவங்க வரும். ஓகே ஓகே. அங்க வச்சுனா ஷூரா நமக்கு அங்க அட்ராக்டடா கூட ஈஸியா நமக்கு கொண்டு வந்துடலாம். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அதுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுத்தா போதும். ஓகே, ஸ்பேஸ் இருக்குன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். சோ அதுக்கப்புறம் அதுக்கு ரீச் ஆயிடும். ஓகே சார், அவர் இன்ட்ரெஸ்டா கேட்டிருக்காரு. ஓகே சோ ஒருத்தர் வந்து கிட்ட தினமும் விற்க வருவாரு. சோ அவர்கிட்ட நாங்க ஸ்பேஸ் இப்போ இன்னொன்னு இங்க இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பண்ணாங்களா, அவங்க படிக்கிற ஸ்கூல்ல கேட்க சொல்லுங்க. சோ அவங்களுக்கு வந்து நம்ம கார்பரேட்ல இருந்து நம்ம அவங்களுக்கு இது பண்ணிக்கலாம். சரி, அவங்க சப்போர்ட் தான் நம்ம கண்டிப்பா பண்ணலாம். ஓகே.